ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 February. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் February 2 வந்து வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஜியாகிரஃபி ரெலவெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸில் உபேந்திர பிரசாத் சிங், ஸோ யூபி சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் ஆயிருக்கார். எங்கன்னா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியோட ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்மிருதி இரானி அவர்கள் தான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய செக்ரட்டரியாக வந்து யூபி சிங் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்த அவார்ட்ஸில் கோல் மினிஸ்டர் அவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து கொடுக்குறது யார் அப்படின்னா யூனியன் கோல் மினிஸ்டர் அவர் தான் கொடுக்குறாரு. யார்? பிரஹ்லாத் ஜோஷி அவர் கொடுக்குறாரு. மொத்தம் 3 கேட்டகரியில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கோல் மினிஸ்டர் அவார்டுன்னு சொல்லி சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்தர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து சஸ்டைனபிள் மைனிங்கிறது வந்து வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் ப்ராடக்ட்ஸ், ஸோ இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 3 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் பிரசிடென்ட் ஆஃப் மியான்மர் யார் அப்படின்னா வின் மின்ட். அதே போல் ஸ்டேட் கவுன்சிலர் ஆஃப் மியான்மர் யார் அப்படின்னா ஆங் சான் சூக்கி. ஸோ இவங்க தான். இங்கே எப்படி நம்ம வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோமோ அதே போல் அங்கே வந்து பிரசிடென்ட் மியான்மர் அங்கே அவங்கள வின் மின்ட்டும், அதே போல் அங்கே வந்து ஸ்டேட் கவுன்சிலர் தான் வந்து இங்கே பிரைம் மினிஸ்டர் போல். ஸோ அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா மியான்மரில் வந்து மிலிட்ரி கூப் வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து கீழே பாலிட்டியில் எழுதியிருக்காங்க, அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்தியா அண்ட் மியான்மருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரொம்ப இயர்ஸாகவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்தியா வந்து அவங்க மியான்மரை வந்து கேட்வே டு ஈஸ்ட்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல மியான்மர் இருக்குன்னா இதை வந்து ஆக்ட் பண்ணி இங்கே வந்து ஈஸ்ட்டும் ஏஷியான் கண்ட்ரிஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இதை தான் வந்து ஒரு ட்ரேட் ரூட்டாக பார்க்குறாங்க. அதுக்காக டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்தியா மியான்மர் அண்ட் தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே. அடுத்து வந்து கல்லடான் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் இது. அடுத்து வந்து இந்த சிட்வே டீப் வாட்டர் போர்ட்டு, ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்டு. ஆல்ரெடி வந்து 2020 அக்டோபர் மந்த்தில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில். என்னென்னா அப்போ வந்து ஃபாரின் செக்ரட்டரி யாருன்னா ஹர்ஷ் சிங்லா அப்படிங்கிறவரும் ஆர்மியோட சீஃப் யார் நரவனே. ஸோ அவர்களும் இவங்க 2 பேர் வந்து அங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க மியான்மரில். ஸ்டேட் கவுன்சிலரையும் மீட் பண்ணியிருக்காங்க, அதே போல் ஆர்மி சீஃபையும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா அண்ட் மியான்மரில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ தேர்ட் வந்து ட்ரீட்டி ஆன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து யாரும் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து January 22, 2021 அது வந்து பாஸ் ஆகிருக்கு. எங்கள் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 120 மெம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்படின்னா 2017. பட் ஒரு 9 கண்ட்ரிஸ் வந்து முக்கியமான 9 கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுலேயும் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்கதே அந்த 9 கண்ட்ரிஸ் தான். யாருன்னா US, பிரிட்டன், அடுத்து ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், நார்த் கொரியா. ஸோ இவங்க யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அது இல்லாமல் இந்தியா வந்து சில ட்ரீட்டிஸ் வந்து அது வந்து அபைட் பண்ணிட்டு தான் இருக்குது. நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மேலே யாரும் தாக்காத வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது போல் சில பாலிசிஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்புறம் டீட்டெயிலாக பின்னாடி பார்த்துக்கலாம். ஏசியான் கோஆப்ரேஷன் டயலாக் வந்து 70th எடிஷன் வந்து நடந்திருக்கு, மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கு. ஸோ இதில் வந்து தீம் என்ன சொல்கிறாங்கன்னா த நியூ நார்மல் அண்ட் சேஃப் அண்ட் ஹெல்த்தி டூரிசம் அப்படின்னு சொல்லி அதோட தீமு. குறிப்பாக எதுக்காகனா ஏசியான் கோஆப்ரேஷன் கான்டினென்டல் லெவலில் இருக்கக்கூடியதை ப்ரொமோட் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய ரீஜனலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், உதாரணத்துக்கு ஷாங்காய் கோஆப்ரேஷனு இல்லைனா ஏஷியானு. ஸோ இந்த மாதிரி ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அது வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த கோஆப்ரேஷன் டயலாக்ல வந்து இந்த அங்காரா டிக்ளரேஷன்றதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது வந்து சோஷியல் இஷ்யூ, ஜெண்டர் பார்க் கேரளாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஜெண்டர் பார்க் அப்படின்றாங்க. குறிப்பாக எதுக்காகனா அங்கே இருக்கக்கூடிய ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து ஜெண்டர் பார்க்குன்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கேரளாவில். அடுத்து வந்து ஜெண்டர் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. எதுக்காக? அதில் வந்து என்னென்னா அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெண்களுடைய ரோல்ஸ், அதாவது ஆண்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்பாரிட்டி, ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுறது விதமாக அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக ஜெண்டர் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஏன்னா பெண்களுடைய இம்பார்ட்டன்ஸும் அவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் அவங்க வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரியணும், அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிறாங்க. அடுத்து வந்து ஜெண்டர் மியூசியமும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க கேரளாவில். இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் கே சைலஜா அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த 3மே. ஸோ இதில் வந்து குறிப்பாக அந்த மியூசியமில் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸும் அதில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணதும், குறிப்பாக எப்போனா இந்த ரெனைசன்ஸ் பீரியடில். ஸோ இந்த சைடில் இருந்தக்கூடியதை வந்து அவங்க வந்து அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த மியூசியமில் வைக்க போகிறாங்க. இது வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகும், இந்த டிஸ்பாரிட்டி வந்து கம்மியாகும் அப்படின்றதுக்காக இந்த ஐடியாலஜி. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், அதுவும் கேரளாவில். தேர்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ். கேரளாவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வராங்க, IWRTCன்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் சென்டர், அதான் அதோடைய ஃபுல் ஃபார்மு.
ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எதுக்காகனா டு செக்யூர் அண்ட் ப்ரொவைட் சஸ்டெயின்ட் ஈகோசிஸ்டம். அதே போல் அதாவது விமன் என்டர்பிரனர்ஸ், ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். அதே போல் அவங்க வந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து ரீச் பண்ணணும், அவங்க அது வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காகவே பண்ணுறாங்க, உமன் என்டர்பிரனர்ஸை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ IWRTC இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் சென்டர். அடுத்து ஃபோர்த் வந்து டிஃபென்ஸில் ஆப்ரேஷன் சர்த் ஹவா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மரில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஆப்ரேஷன் கோல்டு பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து January 27 30 வரைக்கும். ஸோ இது வந்து 21 27 வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா இன்ஃபில்ட்ரேஷனை வந்து தடுக்கிறதுக்காக. பட் இது வந்து ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் தான். கரம் ஹவா அப்படின்றது இது வந்து சர்த் ஹவாங்கிறது டியூரிங் வின்டர் சீசனில் வந்து நடத்துவாங்க. கரம் ஹவாங்கிறது சம்மர் சீசனில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸசைஸை BSF தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அடுத்து ஃபிஃப்த் வந்து இக்கானமியில் பட்ஜெட் 2021. ஸோ நேற்று வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணனா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகும். ஸோ டெய்லி வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அது கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா முக்கியமானது மட்டும் பார்த்துடலாம். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் வந்து பட்ஜெட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இது பண்ணியிருக்காங்க. அதாவது பேப்பர்லெஸ்ஸாக வந்து சப்மிட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பட்ஜெட் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணதுலேருந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி பேப்பர்லெஸ்ஸாக பண்ணது. அதில் வந்து உள்ளே அட்ரஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 வந்து விஷயத்தை வந்து கோட் பண்ணுறாங்க. யாருடையனா ஒன்று வந்து ரவீந்திரநாத் தாகூர், இன்னொன்று வந்து திருவள்ளுவருடைய திருக்குறளை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் உடையது வந்து எந்த கோட்னா, த ஃபெய்த் இஸ் த பேர்ட் தட் ஃபீல்ஸ் த லைட் வென் த டான் இஸ் ஸ்டில் டார்க் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, ஸோ டான் ஆஃப் அ நியூ எரா வேர் இந்தியா இஸ் வெல் பாய்ஸ்டு டு த லேண்ட் ஆஃப் ஹோப் அண்ட் ப்ராமிஸ். ஸோ இந்தியா வந்து இந்த கஷ்டமான காலத்துலையும் அவங்க வந்து ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, திரும்பி வந்து ரீவைவல் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலும் கேப்பபிலிட்டி அவங்க இருக்குது, அஸ் அ ஹோப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா அஸ் அ ஹோப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. திருவள்ளுவருடைய திருக்குறள் வந்து ரொம்ப இது முக்கியமான திருக்குறள். இது வந்து 7th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்ட்லேயோ இருக்குது. ஸோ நியூ புக்கில் 7th 8th இருக்குது. அது எந்த ஸ்டாண்டர்ட்னு ஞாபகம் இல்லை, பட் அது 2ல் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் கிங் ரூலர் இஸ் த ஒன் ஹூ கிரியேட்ஸ் அண்ட் அக்வயர் வெல்த். அதாவது பொருட்களை வந்து உருவாக்குறது அவர் தான், அதை வந்து பாதுகாக்கணும், பாதுகாத்த பொருட்களை அதை வந்து சமமாக பிரித்து கொடுக்கணும். ஸோ அதுபோல் அதுதான் வந்து கிங் அப்படி அவருடைய ரோல் வந்து இதுதான் அப்படிங்கிறாங்க. ஸோ த ஒன் ஹூ கிரியேட்ஸ் அண்ட் அக்வயர் வெல்த் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். அதை பாதுகாக்கணும், அது போல் அதை வந்து வகுக்கணும்னா பிரித்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஃபார் காமன் குட் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு கொஸ்டினில். மேசிவ் அலோகேஷன் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இதில் பட்ஜெட்டில் வெஸ்ட் பெங்கால், அசாம், தமிழ்நாடு, கேரளா. ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த இயரில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது, இந்த ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் ஆக போகுது. ஸோ அதனால் இவங்களுக்குலாம் வந்து அசைன் ஆகிருக்குங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசமும் இருக்குது. அதில் கேரளாவில் வந்து 1100 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 65,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் 25,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, குறிப்பாக அந்த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் பண்ணுறாங்க. எதுனா அந்த கொல்கட்டா அண்ட் சிலிகுரி ரோட், ஸோ இதையும் அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அசாமில் வந்து 1300 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 crore வந்து வெல்ஃபேர் ஃபண்டாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது யாருக்காகனா குறிப்பாக இந்த டீ எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்காக. ஸோ அசாமில். அடுத்து 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து என்னென்னா ஒரு சப்மிட் பண்ணாங்க, எப்போ வந்து லாஸ்ட் நவம்பரில் சப்மிட் பண்ணாங்க. அந்த ஹெட்டிங்கே வந்து என்னென்னா ஃபினான்ஸ் கமிஷன் இன் கோவிட் டைம்ஸ் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டோட இது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய டேக்ஸ் வந்து 42% இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் கோவிட் டைமில் வந்து என்ன இருந்ததுன்னா அது 41% கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்து 42% இருந்தது. ஸோ இந்த 42% அப்படியே கண்டினியூ ஆகி தான் 15th ஃபினான்ஸ் கமிஷன் இருந்தது. பட் கோவிட்னால என்ன பண்ணாங்க, 1% கம்மி பண்ணாங்க. குறிப்பாக அது 2 ரீசன். ஒன்று வந்து கோவிட், 2வது வந்து அப்போ யூனியன் டெரிட்டரி வந்து உருவாயிருச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஸோ வெல்ஃபேர் அதாவது ஃபண்டு வந்து அலோகேட் ஆகணும். ஸோ அதனால் வந்து டெவலப்மெண்ட்காக அலோகேட் ஆகணுன்றதுக்காக அங்கே வந்து ஸோ அந்த 1% வந்து அங்கே கம்மியாச்சு. பட் திரும்பி வந்து என்ன பண்ணிட்டாங்க, 21 22 to 25 to 26 வந்து திரும்பி வந்து 42% வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, 42%. அடுத்து வந்து தேர்ட் வந்து NCLAT, அதாவது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. என்னென்னா சென்னை பெஞ்சு. அந்த NCLATனா என்னென்னா நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனல். ஸோ அப்பீல் பண்ணக்கூடியது, அதாவது அந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் மூலிமா வரக்கூடியது. ஸோ இது போல் அப்பீல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிபியூனல் வந்து செட் பண்ணியிருக்காங்க சென்னை பெஞ்சில். ஸோ இட் ஹாஸ் அ ஜூரிஸ்டிக்ஷன். அது வந்து எங்கெங்கெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், லக்ஷதீப் அண்ட் புதுச்சேரி. ஸோ சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னையில் தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து எது மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 410 கீழே வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்த என்க்ளாட்டு. ஸோ என்விரான்மெண்ட்டில் வந்து வந்து இயர் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி
ஒரு சமிட் வந்து ஒன்று ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா வந்து இண்டோ ஃப்ரெஞ்சு. ஸோ இண்டோ ஃப்ரெஞ்ச் இயர் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யாருன்னா பிரகாஷ் ஜவடேக்கர் அவர்கள் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃப்ரான்ஸ் சைட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து பார்பரா பாம்ப்லி அப்படிங்கிறவரும் இதை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என்னென்னா ஸோ சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். என்விரான்மெண்ட்னாலே என்ன அந்த ஆஸ்பெக்ட்னா இப்போ ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ அது ஆஸ்பெக்டில் தான் வந்து இந்த சமிட் நடந்திருக்கு. ஒரு கோஆப்ரேஷன் பிட்வீன் இண்டோ அண்ட் ஃப்ரான்ஸ், அவ்வளோதான். ஸோ குளோபல் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் கிவ் தம் கிரேட்டர் விசிபிலிட்டி. அடுத்து கிளைமேட் அடாப்ஷன் சமிட் 2021 வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து இந்தியா வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 450 கிகாவாட் இது வந்து கெப்பாசிட்டி வந்து ரினியூவல் எனர்ஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சொல்லியிருக்காங்க அதில். ஸோ கிளைமேட் அடாப்ஷன் சமிட் நெதர்லாண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ளேஸ் கேட்கலாம். ஸோ ரேங்க்கில் வந்து இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2020 இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் அதாவது அங்கே வந்து எப்படி வந்து ஜஸ்டிஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஜஸ்டிஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒருத்தரால் மட்டும் முடியாது. 4 பர்சன்ஸ் வந்து கீ ரோல் ப்ளே பண்ணணும். ஒன்று வந்து போலீஸ், இன்னொன்று ஜுடிஷியரி, பிரிசன் அண்ட் லீகல் எய்டு. ஸோ இப்படி பண்ணும்பொழுது அந்த ஸ்பீட் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குறதுல ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. பிக் ஸ்டேட்ஸ் வைஸில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா இருக்குது, செகண்ட் தமிழ்நாடு இருக்குது, தேர்டு தெலுங்கானா. இதே ஸ்மால் ஸ்டேட்ஸில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து திரிபுரா, செகண்ட் சிக்கிம், தேர்ட் கோவா. செகண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது வந்து என்னென்னா 2020 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்ங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து சைனா, செகண்ட் ஜெர்மனி இருக்குது, தேர்ட் வந்து ஜப்பான். அப்படின்னா என்ன, இந்த கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னால் என்னென்னா இம்போர்ட் வந்து கம்மியாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ். இதே கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிசிட்னா இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ யார் டாப்பில் இருக்கான்னா யூஎஸ்ஏ. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிசிட்டில் வந்து யூஎஸ்ஏ வந்து டாப்பில் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸில் வந்து சைனா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஈவன் இந்த கொரோனா கிரைசிஸில் கூட சைனா வந்து அதை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டில் இருக்குது. ஜெர்மனியை சர்பாஸ் பண்ணி இப்போ சைனா ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இன்இக்வாலிட்டி வைரஸ்ன்னு சொல்லி இந்த ஆக்ஸ்ஃபார்ம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இந்த டாவோஸுங்கிற பிளேஸில் சுவிட்சர்லாண்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் சமிட். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிச் அண்ட் புவருக்குள்ள இன்இக்வாலிட்டி, ஸோ அது வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்ட்ரி வந்து ரேங்க் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு யூஎஸ் இருக்குது, செகண்ட் சைனா, தேர்ட் ஜெர்மனி, ரஷ்யா, ஃபிஃப்த்து ஃப்ரான்ஸு, சிக்ஸ்த்து வந்து இந்தியா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏவும், சிக்ஸ்த் வந்து ரஷ்யாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆல்ரெடி இந்தியா வந்து என்ன பார்த்தோம், 35% ஆஃப் இன்கம் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸோட வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூரிங் கோவிட்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 6th இருக்குது. ஸோ இந்த 9th பார்ப்போம். பாலிட்டியில் மியான்மர் கூப். இந்த கூப்புன்றதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே வந்து என்ன பிரசிடென்ட் ஹெட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவுன்சிலர் தான் வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு. ஸோ இப்போ என்னென்னா இந்த கூப்புங்கிறது என்னென்னா ஒரு லாக்கு அகெயின்ஸ்டாக அதுலேயும் குறிப்பாக வயலன்ஸ் வந்து எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தலைமையை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறது, ஓவர்டேக் பண்ணி இவங்க எடுத்துக்கிறது, கண்ட்ரோல் எடுத்துக்கிறது தான் வந்து அந்த கூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மியான்மரில் வந்து என்னென்னா மிலிட்ரி கூப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக மிலிட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது தலைமை தாங்கிறது யாருன்னா மின் ஆங் லைங் அப்படிங்கிறவர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நோபல் லாரட் ஆங் சான் சூக்கி இவங்க தான் வந்து ஸ்டேட் கவுன்சிலர். அவங்கள வந்து ஹவுஸ் டிடென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹவுஸில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து டீடைன் பண்ணிட்டாங்க. குறிப்பாக இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து அவங்க சில ஃப்ராடுலன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வச்சு இப்போ பண்ணியிருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷனில் வந்து யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல் அண்டோனியோ குட்டரஸாக இருக்கட்டும், எல்லாருமே இது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி 1990 வந்து ஒரு டைம் இப்படி இருந்து அப்போ தான் வந்து திரும்பி வந்து ஓவர்டேக் ஆச்சு. அப்போ வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் அப்போ இருந்த மினிஸ்ட்ரி வந்து நரசிம்மராவ் அவர்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்லேருந்து இதெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. அது நமக்கு இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் இப்போ கரண்ட்டாக இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 11th வந்து புக்ஸ். சௌமித்ரா சாட்டர்ஜி இவர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், டெத்து வந்து பார்த்துருந்தோம், இவருடைய டெத்து. ஸோ இது என்னன்னா இப்போ அவரை பற்றின ஒரு புக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சௌமித்ரா சாட்டர்ஜி எ லைஃப் இன் சினிமா, தியேட்டர், போய்ட்ரி அண்ட் பெயிண்டிங்ஸ், ரிட்டன் பை அர்ஜுன் சென்குப்தா அண்ட் பார்த்தா முகர்ஜி. ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து கொல்கட்டாவை சேர்ந்தவர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவரை பற்றின ஒரு இது பற்றினது தான் இந்த புத்தகமே. இதில் வந்து என்னென்னா அவர் வந்து மல்டி ஹைப்பனேட்டட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ் வந்து பண்ணுறவர், அதாவது உதாரணத்துக்கு ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர். ஸோ இது போல் மல்டிபிள் ஆக்குபேஷன் வந்து ஒருத்தர் பண்ணுறது தான் வந்து மல்டி ஹைப்பனேட்டட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ சௌமித்ரா சாட்டர்ஜி ரொம்ப பெரிய ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி அவர் சினி ஃபீல்டில். 12th வந்து ஸ்பேஸ், சோலார் ப்ரோப் அப்படின்னு சொல்லி சோலாரை வந்து ப்ரோப் பண்ணுறது தான் இது. ஸோ சன் இருக்குன்னா
இந்த போலார் சோலார் ப்ரோபுங்கிறது நாசாவுடையது. ஸோ இது வந்து அப்படியே சன்னை வந்து சுற்றிட்டே இருக்கும். இப்போ வந்து 7th சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் வந்து பண்ணியிருக்கு அந்த போலார் சோலார் ப்ரோபுங்கிறது. அதுவும் குறிப்பாக பக்கத்தில் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 13.5 மில்லியன் கிலோமீட்டர் அவே தான் இருக்குது இந்த எர்த் சர்ஃபேஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை குறிப்பாக வந்து இதை லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா சன்னை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க நாசா. ஸோ ஹம் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நார்த் அமெரிக்கன் நானோஹெட்ஸ் அப்சர்வேட்டரி ஃபார் கிராவிடேஷனல் வேவ்ஸ். இவங்க தான் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நானோகிராவ் அப்படிங்கிறது அதோட ஷார்ட். அது எங்கே இருந்துன்னா வந்து ஒரு டெட் ஸ்டார் பல்சர் அப்படிங்கிறதுலேருந்து இந்த சவுண்ட் வந்து எடுத்திருக்காங்க, வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹம்மிங் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி. 13 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல சயின்டிஃபிக் பப்ளிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து 3rd இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா 3rd இருக்குது. ஃபஸ்ட் வந்து சைனா, செகண்ட் வந்து USA. இது என்ன சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் அப்படின்னா, பப்ளிகேஷன்றது நம்ம டேரெக்டாகவே மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பப்ளிகேஷன், அதாவது சயின்ஸ் ரெலவெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதை நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ மற்ற கண்ட்ரீஸ் கூட ஷேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸையோ இல்லை அதை வந்து அந்த கண்ட்ரீஸ்க்காக யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ணுறதுல வந்து இந்தியா 3rd ரேங்க்கில் இருக்குது. த சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் இஸ் வேர் ரிசல்ட்ஸ் அண்ட் நாலேஜ் டிரைவ்ட் பை சயின்ஸ் ஆர் ஷேர்ட் அண்ட் தாட் டு அதர்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இதான் ஷேரிங் தான் இது. ஸோ சயின்டிஃபிக் பப்ளிகேஷனில் இந்தியா ரேங்க் 3. ஜியாகிரஃபியில் லக்னோ மெட்ரோ அதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா UV ரேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரெயின் அந்த மெட்ரோ கோச்சஸ் வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து இந்த கோவிட்னால சானிடைசேஷன் வந்து நிறையா பேர் என்னென்னா மோஸ்ட்லி சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் என்னென்னா இவங்க லக்னோ மெட்ரோ வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் வந்து பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து GI டேக் கிடச்சிருக்கு. GIனால என்ன, ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர். ஸோ இந்த டேக் வந்து பாகிஸ்தானுக்கு கிடச்சிருக்கு. GI டேக்னாலே என்னென்னா அது எதுக்காக கிடைக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆரிஜினில் விலை உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு இந்த GI டேக் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஏன் அப்படின்னா அந்த ரீஜனில் உருவாகக்கூடிய அந்த பொருட்களுக்கு ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதே போல் இப்படி வந்து இந்த GI டேக் கொடுத்து அதை இது பண்ணும் மூலமா ஒரு சில லீகல் சைட்லேயும் வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. லைக் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. இது போல் லீகல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த போல் GI டேக் வந்து ரெகக்னைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கும் பட்சத்தில் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வாரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி மேகாலயா சீஃப் மினிஸ்டர் வந்து கான்ராட் கே சங்கம் அவர் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோட் ஆர்க் பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரோட் பிரிட்ஜ் இருக்குன்னா இது மேலே வந்து ஒரு ஆர்க் இப்படி இருக்கும். ஸோ இது கீழே வந்து ஒரு ரிவர் பாஸ் ஆகும். ஸோ இது போல் இது வந்து இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரோட் ஆர்க் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா சோபரில். அது எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த சோபருங்கிற பிளேஸில் ஸோ வாரு பிரிட்ஜ் அப்படிங்கிறத இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யார்? சீஃப் மினிஸ்டர் கான்ராட் கே சங்கம். அடுத்து NMEOனா என்னென்னா நேஷனல் மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில். ஸோ அதான் NMEO வந்து செட் பண்ண போகிறாங்க. இது யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எதுக்காகனா இந்தியாவில் வந்து எடிபிள் ஆயில்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் இம்போர்ட், அதாவது வெளியேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் வந்து 60% வந்து நம்ம எங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த இம்போர்ட்டை நம்பி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது வந்து ஒன்று வந்து செட் பண்ண போகிறாங்க, ஒரு பாடி செட் பண்ண போகிறாங்க. அது பேர் நேஷனல் மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில் அப்படி சொல்லி. அடுத்த 6 வந்து தமிழ்நாட்டில் யூனியன் பட்ஜெட் 2021. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து 5th எக்கானமியில் என்ன பார்த்தோம், பட்ஜெட்டில் வந்து குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்கால், அசாம், அடுத்து இன்னொரு இது வந்து கேரளா. ஸோ இங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் பார்க்க போகிறோம். அதே போல் தமிழ்நாடு. ஸோ எலெக்ஷன் வந்து நடக்க போது. ஸோ நிறையா ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அங்கே வந்து நான் தமிழ்நாடு மட்டும் மென்ஷன் பண்ணல, அது வந்து இங்கே இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். ஸோ யூனியன் பட்ஜெட் 2021-22ல் 3500 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 1.03 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எங்கெங்கன்னா அதில் குறிப்பாக 2 காரிடார், மதுரை கொல்லம் காரிடார் அண்ட் சிட்டூர் தச்சூர் காரிடார். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் சென்னை மெட்ரோ வந்து ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 63,246 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீவீட் பார்க்கு கொண்டு வர போகிறாங்க. அடுத்து மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க சென்னையில். அடுத்து ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி. ஸோ நேற்று வந்து குலசேகர் கமிட்டி பார்த்துருந்தோம். குறிப்பாக வந்து எதுக்காக அப்படின்னா வன்னியர் கம்யூனிட்டி வந்து 20% டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேஸ்ட் சென்சஸ் வந்து பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வந்து என்னென்னா ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி வந்து எதுக்காகனா ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஸ்கெடியூல் கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்செக்ஸ் வந்து 7 அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த 7 செக்ஸ் தான் அந்த குடும்பர், பன்னடி, கடையர், பல்லர், காலடி, வாத்திரியர் அண்ட் தேவேந்திர குலத்தார். ஸோ இவங்களை வந்து என்னென்னு இனிமேல் சொல்லுவாங்கன்னா தேவேந்திர குல வெள்ளாளர் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி எஸ்சி ஸ்கெடியூல் கேஸ்ட்டில் தான் இருக்குது.
ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து சென்ட்ரல் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க, இது வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இதெல்லாம் வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து 2 முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் இப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையோ இல்லை எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்லையோ எந்த சேஞ்சும் நடக்காது. 2வது அவங்க வந்து எஸ்சியிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பட் அது வந்து இன்னும் பண்ணலை. இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ளே அந்த சப்செக்டில் வந்து இந்த இதுக்குள்ளே அவங்களை வந்து இந்த ஏலையும் வந்து சேர்த்துருக்காங்க. ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு ரெலவெண்ட்டு. 17th வந்து மிஸ்லீனியஸில் சிக்ஷா ஹர் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ரெட்மி பிராண்டு அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. அவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா சோனு சூத் ஆக்டர், சோனு சூத் பாலிவுட் ஆக்டர். நிறையா அந்த கொரோனா டைமில் வந்து நிறையா வந்து பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கூட வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி குறிப்பாக ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதுவும் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்குது. லேர்னிங் எல்லாமே டிஜிட்டல் இதில் மொபைல் ஃபோன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுனால அது குறிப்பாக வந்து அந்த மாதிரி ஃபேமிலிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபேமிலிஸில், கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு. இதில் இன்னொரு என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கவங்களும் கூட அவங்க ஃபோன்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ரெட்மி ஷோரூம்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் கொடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி அதை கொடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த ப்ரோக்ராம் சிக்ஷா ஹர் ஹெல்த், ரெட்மி அண்ட் சோனு சூத் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் டே நேற்று என்ன கேட்டிருந்தோம், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஏஷியா பசிபிக் பர்சனலைஸ்டு ஹெல்த் இண்டெக்ஸ். இந்தியாவோட ரேங்க் என்னென்னா 10. அதே போல் கரப்ஷனில் பார்த்துருந்தோம் 86. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்து டுடே குவிஸில் வந்து என்னென்னா, ஹூ ஹேஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் 47th சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஏ கே சண்முகம், பி கிரிஜா வைத்தியநாதன், சி ராஜீவ் ரஞ்சன் அண்ட் டி வந்து ஜே ராதாகிருஷ்ணன். ஸோ 47th சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதோட கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.